Shankar IAS. We help you to fulfill the dreams of IAS examination. இப்பொழுது மோடி அரசு என்ன கொண்டு வந்திருக்கிறதோ அந்த மசோதாவினை ஆதரிக்கின்ற வகையிலே ஜூன் மாதத்திலேயே அதிமுக அரசு கொண்டு வந்து விட்டது. தமிழ்நாடு விவசாயிகளுக்கு துரோகம் இழைத்திருக்கிறது. நான் விவசாயிகளின் நண்பன் என்று சொன்ன முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எவ்வாறு இப்படிப்பட்ட விவசாய விரோதமான மசோதாவை அதெல்லாம் நேரா ரிலையன்ஸ் அம்பானி அவர் என்ன சொல்றாரோ, வால்மார்ட் கம்பெனி என்ன சொல்லுதோ அங்க நேரா போய் அவங்க கட்டுற இடத்துக்கு போய் கொள்முதல் பண்ணுங்க சொல்லுவாங்க. இப்ப தனியார் சந்தை கட்ட போறாங்க, தனியார் மண்டி கட்ட போறாங்க. இது அமெரிக்காவில் அமெரிக்காக்காரன் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக மோடி அரசு செய்திருக்கிறது. வியாபாரிக்குள்ள சேர்ந்துட்டு உட்காந்துட்டாங்கன்னா அவங்க சொல்ற விலைக்கு தான் விற்க முடியும். ஆகவே இடைத்தரகரை ஒழிப்பதல்ல, விவசாய ஒழிக்கின்ற சட்டத்தை தான் மோடி அரசு கொண்டு வந்திருக்கிறது. நீங்க இங்க கோயம்பேடு மார்க்கெட்ல எவ்வளவு விலைக்கு வருது, எவ்வளவு விலைக்கு விற்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அரசாங்கத்துக்கு விலை தெரியும். கோயம்பேடு மார்க்கெட்டை ஒழிச்சிட்டு இங்க தனியார் கம்பெனிக்காரன் மண்டி வச்சாங்கன்னா, கோயம்பேடு மார்க்கெட் மாதிரி ஒரு சந்தை வச்சாங்கன்னா அதுல விலை நிர்ணயம் எவ்வளவுங்கிறது யார் முடிவு பண்ணாலும் கார்பரேட் கம்பெனி தான் முடிவு பண்ணுமே ஒழிய மண்டி போன்ற இடங்கள்ல இருக்கக்கூடிய கொள்முதலுடைய பிரச்சனையை தீருங்கள் சொன்னோம்னா அதுக்கு பதிலாக மண்டிவே ஒழிச்சு கட்டுற வேலையை பண்ணிட்டாங்க. ஒரு வருஷம் 1.5 வருஷமாக இந்த கரும்பு விவசாயிகளுக்கு பணம் கொடுக்கல. அது கேட்க முடிஞ்ச அந்த அரசாங்கத்துக்கு துப்பு இல்ல. விவசாயிக்கு அந்த அரசு என்ன செஞ்சிருக்குது? இதுல ஒன்னையும் செய்யல. அதுதான் நம்ம கேள்வி கேட்க விரும்புறோம். இது முழுக்க முழுக்க விவசாயத்தை ஒழிச்சு கட்டக்கூடிய ஒரு மசோதா. அதனால பஞ்சாப்ல என்ன பண்ணாங்கன்னா விவசாயிகள் எல்லாம் சேர்ந்து இந்த மசோதா நிறைவேறிச்சுன்னா ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், ஒரு எம்பி கூட எங்க ஊருக்கு வர முடியாது தீர்மானம் போட்டாங்க. அதனால அக்காலிதனம் வெளியே போச்சு. தமிழ்நாட்டில் ஏன் பேசல? நீங்கள் தான் முதலமைச்சரை பார்த்து கேள்வி கேட்கணும். அவர் தான் விவசாயிகளின் நண்பன் சொல்றாரு. பச்சை துண்டு போட்டா விவசாயி நண்பன் கிடையாது. டெல்லியிலே ஜனநாயக விரோதமாக மக்களவையில் விவசாயிகளுக்கு விரோதமான சட்டத்தை பாஜக அரசு நிறைவேற்றி இருக்கிறது. அவசரமாக ஞாயிற்றுக்கிழமை மக்களவையை கூட்டி இந்த மக்களவை உறுப்பினர்கள் இருக்கின்ற பொழுதிலே அதனுடைய அமைப்பினுடைய அந்த அவையினுடைய விதிகளை மீறி குரல் வாக்கெடுப்பின் மூலமாக இந்த மசோதாவை அவசரமாக நிறைவேற்றியதனுடைய காரணம் என்ன என்று நாங்கள் கேட்க விரும்புகின்றோம். 3 மசோதாக்களை பாஜக அரசு முன்மொழிந்திருக்கிறது. இந்த மசோதாக்கள் குறித்தான விளக்கங்கள் மக்களிடத்தில் சொல்லப்படவில்லை. அந்த 3 மசோதாக்கள் உழவர் உற்பத்தி மற்றும் வர்த்தகத்திற்கான ஊக்குவிப்பு மற்றும் வசதிக்கான மசோதா, விவசாயிகளுக்கான அதிகாரம் அளித்தல் மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்ட விலை உத்தரவாதம் மற்றும் பண்ணைகளை பற்றியான மசோதா, அத்தியாவசிய பொருட்களுக்கான மசோதா. இந்த 3 மசோதாக்களும் நாடாளுமன்றத்திலும் மக்களவையிலும் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய விவசாயம் சார்ந்த 3 மசோதாக்கள் அடிப்படையில் விவசாயத்திற்கு எதிரான மசோதாவாக இருக்கிறது என்று நாங்கள் எச்சரிக்கை தெரிவித்திருந்தோம். ஆனால் இந்த மசோதாக்கள் மக்களினுடைய ஆதரவின்றி பல்வேறு மாநிலங்களில் விவசாயிகள் வீதிகளில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த போராட்டத்தை எல்லாம் மீறி, மக்களவையினுடைய விதிகளை எல்லாம் மீறி பாஜக அரசு நிறைவேற்றி இருக்கிறது. இந்த 3 மசோதாக்கள் மூலமாக விவசாயம் முற்றிலுமாக அழிந்து போகக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த மசோதாக்களின் மூலமாக இந்த விவசாயிகளினுடைய பொருட்கள், அவர்கள் உற்பத்தி செய்த பொருட்களை விநியோகம் செய்வதற்கான மண்டி என்பது முற்றிலுமாக அழிக்கப்படுகிறது. இந்த சந்தை அல்லது மண்டி என்று சொல்லுகிறோமே, அந்த பாரம்பரிய முறை முற்றிலுமாக இதில் அழிக்கப்பட இருக்கிறது. இதற்கு பிறகு அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இந்த விவசாய பொருட்களை விற்க முடியாது. அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் எந்த வியாபாரிகளும் இருக்க மாட்டார்கள். தனியார் நிறுவனங்கள், கார்ப்பரேட்டுகள் நேரடியாக இந்த விவசாய பொருட்களை உணவுப் பொருட்கள் தானியமாக இருந்தாலும் சரி, காய்கறிகளாக இருந்தாலும் சரி, அவற்றை நேரடியாக கொள்முதல் செய்து கொள்ளலாம் என்று கொண்டு வந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு கொள்முதல் செய்யக்கூடிய இந்த உணவு தானியங்களை சேமித்து வைக்கக்கூடிய அந்த கிடங்குகளுக்கு சேமித்து வைக்கக்கூடிய அளவிற்கு என்று கட்டுப்பாடுகள் இருந்தன. அந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் நீக்கி இருக்கிறார்கள். இப்பொழுது தனியார் நிறுவனம் வேண்டுகின்ற அளவிற்கு அதிகமாக அரசிற்கே தெரியாமல் அரிசியையோ கோதுமையோ பதுக்கி வைக்கலாம் என்பது இந்த மசோதாக்களின் மூலமாக வாய்ப்பு இருக்கிறது. மூன்றாவதாக
விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச விலை கிடைக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் விலை நிர்ணயத்தை அரசே நிர்ணயித்து அதை கண்காணித்து வந்திருக்கிறது. இந்த விலை நிர்ணயத்தையும் இப்பொழுது நீக்கி இருக்கிறார்கள். அதனால் விவசாயிகள் எந்த விலைக்கு அவர்கள் பொருட்களை விற்க முடியும் என்கின்ற எந்த விதமான பாதுகாப்பு விவசாயிகளுக்கு கிடையாது. கார்ப்பரேட் கம்பெனிகள், தனியார் கம்பெனிகள் அவர்கள் விருப்பப்படுகின்ற அளவிற்கு விலைக்கு இந்த விவசாய பொருட்களை, உற்பத்தி செய்த காய்கறிகளை, தானியங்களை விலைக்கு வாங்க முடியும். அது மட்டுமல்ல, இந்த தானியங்கள், அரிசி, கோதுமையிலிருந்து, காய்கறியிலிருந்து விலைவாசி ஏறுதுன்னா அல்லது விவசாயிகள் விற்கும் பொழுது அது மிக மோசமான விலைக்கு, மிக மிக குறைந்த தரக்குறைவான விலைக்கு விற்கப்படக்கூடிய சூழல் இருக்கும் என்றால் அரசே தலையிட்டு அந்த விலை நிர்ணயத்தை மறுநிர்ணயம் செய்யறாங்க. ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலையில அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, வெள்ளம், புயல், போர் போன்ற சமயத்துல மட்டும்தான் நாங்க விலையேற்றத்தை கட்டுப்படுத்துவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி என்றால் கார்ப்பரேட் நிறுவனம், தனியார் நிறுவனம் அவங்க இஷ்டத்துக்கு விலையேற்றத்தை செய்யலாம். ஆக இந்த நான்கும் இந்த விவசாய மசோதாவினுடைய அடிப்படையாக இருக்கிறது. ஆகவே இந்த விவசாய மசோதாவினுடைய அடிப்படையில் விவசாயிகளிலிருந்து கொள்முதல் செய்யக்கூடிய அந்த உரிமையை தனியாருக்கு தாரை வார்த்திருக்கிறது அரசு. இவ்வளவு நாள் அந்த கொள்முதல் செய்யக்கூடிய வியாபாரிகள் அரசாங்கத்திடம் பதிவு செய்து குறிப்பிட்ட தொகைக்கு தான் வாங்க முடியும் என்கிற கட்டுப்பாடெல்லாம் இருக்குது. அதையெல்லாம் நீக்கிட்டாங்க. ஆக இந்த மண்டி முறை என்பது முற்றிலுமாக அழிக்கப்பட போகிறது. இரண்டாவது, தானியங்களை பதுக்கி வைக்க கூடாது என்ற கட்டுப்பாடெல்லாம் இருந்தது 1956 இருந்து இருக்குது. ஏன்னா பஞ்சம் வந்ததுக்கு காரணமே தானியங்களை, அரிசி, கோதுமை எல்லாம் செயற்கையாக பதுக்கி வச்சு ஒரு தட்டுப்பாட்டை ஏற்படுத்தி விலைவாசியை அதிகரித்து வியாபாரிகள் வித்து லாபம் சம்பாதிச்சாங்க. காரணத்தினால பஞ்சம் வந்துச்சு. அதனால பஞ்சத்தை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக தானியத்தெல்லாம் நீங்க பதுக்கி வைக்க கூடாது, இவ்வளவு குறிப்பிட்ட அளவிற்கு தான் சேமித்து வைக்க வேண்டும் என்ற கட்டுப்பாடெல்லாம் இருந்தது. அந்த கட்டுப்பாடெல்லாம் நீக்கிட்டாங்க. இப்ப அப்ப எவ்வளவு வேணா பதுக்கி வச்சுக்கலாம், எவ்வளவு வேணா விலைக்கு வித்துக்கலாம் நிலைமையை கொண்டு வந்துட்டாங்க. அதற்கு பிறகு விவசாயிகள் அவர்களுடைய உற்பத்தி செய்த அந்த காய்கறியையோ தானியத்தையோ இவ்வளவு குறைந்தபட்ச விலைக்கு தான், இவ்வளவு குறைந்தபட்ச விலைக்காவது நீங்க வாங்கணும் கட்டுப்பாடுலாம் இருந்துச்சு. இனி அந்த கட்டுப்பாடுலாம் கிடையாது. எவ்வளவு குறைவான விலைக்கு வேணா வாங்க முடியுங்கிறத கொண்டு வந்து நிறுத்திருக்கிறாங்க. விலைவாசி ஏறிச்சுன்னா அரசாங்கமே தலையிட்டு அந்த விலைவாசி ஏற்றத்தை தடுத்து நிறுத்துவாங்க. இப்ப அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நாட்டுல பஞ்சம், புயல், வெள்ளம், போர் வந்தா மட்டும்தான் தலையிடுவோம் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இந்த 4 முறையின் மூலமாக இந்த விவசாயம் என்பதும் ஏழை எளிய மக்கள் உணவு தானியத்தை வாங்குவது என்பதும் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு கார்ப்பரேட் ஃபார்மிங்க்கு, அதாவது பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகள், பணக்கார கம்பெனிகளுக்கு மட்டுமே விவசாயம் சாத்தியப்படும் என்கிற நிலையை இந்த 3 மசோதாக்கள் கொண்டு வந்திருக்கின்றன. ஆகவே இந்த மசோதாக்களை எதிர்க்க வேண்டிய கட்டாயம் எல்லோருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. இது விவசாயிகளுக்கு மட்டுமல்ல, இதை சோறு சாப்பிடுற அத்தனை பேர் எதிர்க்க வேண்டிய நிலைமையில நிற்கிறோம். இன்னைக்கு சாப்பிடக்கூடிய உணவு பாதுகாப்பு, உணவு பாதுகாப்பினுடைய அடி அம்சமாக இருக்கக்கூடிய இந்த கொள்முதல், சேமித்து வைத்தல், அதற்குரிய விலையை கொடுத்தல், அதே போல சந்தையிலே விற்பதற்கான குறைந்தபட்ச விலையை நிர்ணயம் பண்ணல், இந்த 4ஐயுமே அடிச்சு நொறுக்கி இந்த விவசாய மசோதா கொண்டு வந்திருக்கிறாங்க. இது கார்ப்பரேட் கம்பெனி நலனுக்காக கொண்டு வரப்பட்ட மசோதா என்கின்ற காரணத்தினால் வட மாநிலங்களில் பெரும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. பஞ்சாப், ஹரியானா போன்ற மாநிலங்களில் பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கிறது. தமிழ்நாட்டில் இதற்கு குறித்தான விழிப்புணர்வு விவசாயிகளிடத்தில் ஏற்பட்டு அவர்களும் போராட்டத்தில் இறங்குவார்கள் என்றால் அவர்களுக்கு ஆதரவாக நாம் அனைவரும் இறங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நாங்கள் வைக்கின்றோம். அதே சமயத்தில் இந்த மசோதாவினுடைய சாராம்சம் கொண்ட அவசர மசோதாவை, அவசர சட்டத்தை, அதாவது தமிழ்நாடு வேளாண் விளைபொருள் விற்பனை சட்டத்தை அவசரமாக கடந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி அதிமுக அரசு, எடப்பாடி அரசு தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருக்கிறது. இதுவும் வெளியில் அறிவிக்கப்படாமல் இது நடந்திருக்கிறது. இது அனைத்து கட்சிகளை கூட்டி அவர்கள் விவாதித்திருக்க வேண்டும். இப்பொழுது மோடி அரசு என்ன கொண்டு வந்திருக்கிறதோ அந்த மசோதாவினை ஆதரிக்கின்ற வகையிலே ஜூன் மாதத்திலேயே அதிமுக அரசு கொண்டு வந்து விட்டது. அப்ப இந்த ஜூன் மாசத்துல இந்தியாவில் யாரெல்லாம் கொண்டு வந்தான்னு பார்த்தா பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள் மட்டும்தான் இந்த சட்ட மசோதாவை கொண்டு வந்தாங்க. குஜராத் கொண்டு வந்துச்சு, மத்திய பிரதேசம் கொண்டு வந்துச்சு, கர்நாடகா கொண்டு வந்துச்சு, தமிழ்நாடு கொண்டு வந்து. அப்ப பாஜக ஆளுகின்ற மாநிலம் நடந்திருக்கிறது. அப்படி என்றால் அதிமுக என்பது பாஜகவின் கூட்டணியில் இருக்கிறதா அல்லது கட்டுப்பாட்டில் இருக்கிறதா என்பது இதன் மூலமாக அம்பலமாக இருக்கிறது.
அதாவது விவசாய மசோதாக்களை அதாவது விவசாய எதிர்ப்பு மசோதாக்களை ஆதரித்து அதிமுக என்பது தமிழ்நாடு விவசாயிகளுக்கு துரோகம் இழைத்திருக்கிறது. நான் விவசாயிகளின் நண்பன் என்று சொன்ன முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எவ்வாறு இப்படிப்பட்ட விவசாய விரோதமான மசோதாவை ஆதரித்தார் என்பதை விளக்க வேண்டியிருக்கிறது. விளக்க வேண்டிய பொறுப்பு அவருடையது. இது எங்களுடைய தலைமுறையினுடைய எதிர்காலத்தை முற்றிலுமாக அழித்து விடும் என்று விவசாயிகள் வடநாட்டிலே போராடி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே காவிரி சமவெளியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கிறோம் என்று சொன்ன இந்த எடப்பாடி அவர்களுடைய அரசு விவசாயிகளுக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை ஏன் இழைத்திருக்கிறது என்ற கேள்வியை நாம் அனைவரும் எழுப்பியாக வேண்டும். என்றால் இந்த சட்டங்கள் எல்லாம் இந்திய விடுதலைக்கு பிறகு விவசாயிகளை பாதுகாப்பதற்காகவும் ஏழை எளிய மக்களை பாதுகாப்பதற்காகவும் பஞ்சத்தை தவிர்ப்பதற்காகவும் கொண்டு வரப்பட்ட சட்டங்கள். இது படி பார்த்தீங்கன்னா கொள்முதல் என்பதிலே அரசாங்கத்துக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை. குறைந்தபட்ச விலை விவசாயிகள் கொடுக்க வேண்டும் என்பதில் அரசாங்கத்துக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. எவ்வளவு தூரம் நீங்கள் சேமித்து வைக்கணுங்கிறதுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. எவ்வளவு விலைக்கு விற்கணுங்கிறதுல எந்த கட்டுப்பாடும் கிடையாது. இதனால் முதலாக அழிய போவது ரேஷன் கடை அழிய போகுது. அதான் நியாய விலை கடை, அது அழிய போகிறது. விவசாயிகள் அவங்க உற்பத்தி பண்ண பொருளை கொண்டு போய் எங்க விற்கணும்னு தெரியாம நிக்க போறாங்க. அவர் எந்த தனியார் கம்பெனி எந்த கார்பரேட் கம்பெனிக்காரன் அவங்க கிட்ட அடிச்சு புடுங்க முடியுமோ அந்த விலைக்கு வாங்கக்கூடிய நிலை இப்பொழுது உருவாகி இருக்கிறது. ஆகவே இந்த மசோதா என்பது முற்றிலுமாக விவசாயிகள் மட்டுமல்ல, ஏழை எளிய மக்கள் நம் அனைவருக்கும் எதிரானது. ஆகவே நாங்கள் என்ன கேட்டுக்கொள்கிறோம் என்றால், இந்த நம்மளுடைய உணவு பாதுகாப்பில் மோடி அரசு கை வைத்திருக்கிறது, அதிமுக அரசு அதை ஆதரித்திருக்கிறது. நம்ம சோத்துல கை வைத்திருக்கக்கூடிய ஒரு மசோதாவை, ஒரு சட்டத்தை நாம் ஏன் ஆதரிக்க வேண்டும்? இவ்வளவு காலம் ஒரே நாடு ஒரே தேர்தல் பேசினாங்க, ஒரே நாடு ஒரே வரின்னு பேசினாங்க, மாநிலங்களுக்கு வரி எல்லாம் கொடுக்கறதுக்கு வழி எல்லாம் பண்ணாங்க, ஒரே நாடு ஒரே கல்வினாங்க, ஒரே நாடு ஒரே தேர்வுனாங்க, ஒரே நாடு ஒரே வேலை வாய்ப்பு தேர்வுன்னு பேசினாங்க, ஒரே நாடு ஒரே சுகாதாரம் என்றெல்லாம் பேசினாங்க. இப்பொழுது யாருக்கும் உணவில்லாமல் உணவில கை வைத்திருக்கிறார்கள் இந்த அரசு. இப்பொழுதாவது நாம் விழித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இதிலும் கூட மாநில உரிமை என்பது முற்றிலுமாக பறிக்கப்படுகிறது. எங்களுடைய கேள்வி என்னன்னா, இவ்வளவு தூரம் விவசாய விரோத மசோதாவை அவசரமாக ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஜனநாயக விரோதமாக மேலவையினுடைய சட்ட விதிகளுக்கு மீறி நிறைவேற்ற வேண்டிய அவசியம் என்ன? இதை குறித்து நாங்க 2016 கேட்டோம். 2016 WTOல இந்த உணவு பாதுகாப்பை முற்றிலும் தனியாருக்கு தாரை வார்ப்பதை பற்றி உலக வர்த்தக கழகத்தில் இந்திய அரசு கையெழுத்து போட்டிருக்கு. மோடி அரசு முதலாக ஆட்சிக்கு வந்த உடனே செய்த முதல் கையெழுத்து அதுதான். 2014 இந்த வேலை செஞ்சாங்க. 2014 ஆகஸ்ட் 5 பாராளுமன்றத்தில் இது போன்ற உணவு பாதுகாப்புக்கு எதிராக நாங்கள் முடிவெடுக்க மாட்டோம் சொல்லி நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னாங்க. ஆனா அதுல இருந்து 3வது மாசத்துல முற்றிலுமாக தலைகீழ மாறி இதை ஏற்றுக்கொண்டார்கள். 2015 நிறைவேறியது. 2016 நாங்கள் இதை அப்பொழுதே எச்சரித்தோம். ரேஷன் கடையை மூட போறாங்க, ரொம்ப எளிமையா சொன்னோம். அன்னைக்கு விவசாயிகள்ட்ட கொள்முதல் செய்ய மாட்டாங்க, விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச விலை நிர்ணயம் கிடைக்காது, அவர்கள் சேமித்து வைப்பதற்கான எந்த வசதியும் கிடையாது, விநியோகம் செய்யக்கூடிய வேலை நிறுத்த போறாங்க. அன்னைக்கே நாங்கள் எச்சரித்தோம். 2016 எச்சரித்தோம். பெரிய கட்சிகள் இது குறித்து எந்த அக்கறையும் கொள்ளவில்லை. இன்றைக்கு மசோதா நிறைவேறி நிற்கிறது. இப்பொழுதும் கூட கட்சி பிரச்சனையாக பார்க்காமல் மக்கள் பிரச்சனையாக பார்த்து அனைவரும் ஒன்றாக நிற்க வேண்டும் என்ற கோரிக்கை நாங்கள் வைக்க விரும்புகிறோம். இதில் அனைவரும் பாதிக்கப்பட போகிறோம் என்கின்ற காரணத்தினால், மாநில உரிமை பறிக்கப்படுகிறது என்ற காரணத்தினால் இதற்கு எதிரான ஒரு குரல் வலுவாக வர வேண்டும். கட்சி ஜாதி மத எல்லை கடந்து தமிழர்கள் ஒன்றாக திரள வேண்டும் என்று நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்ட அவசர சட்டமும் உடனடியாக நீக்கப்பட வேண்டும். எடப்பாடி அரசு கொண்டு வந்த இந்த அவசர சட்டத்துக்கான காரணத்தை அவர்கள் பேசல இது வரைக்கும். அதையும் பேசணும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நாங்கள் இதெல்லாம் உடனடியாக அப்புறப்படுத்தி நின்னா மட்டும்தான் நம்மால் விவசாயிகளையும் காப்பாற்ற முடியும், ஏழை எளிய மக்களை காப்பாற்ற முடியும். இந்த ரேஷன் கடை போன்றவற்றை, கொள்முதல் போன்றவற்றை, மண்டியை, சந்தையை, இவை அனைத்தையும் பாதுகாக்க முடியும். ஆனா இதுக்கப்புறம் நீங்க கோயம்பேடு மார்க்கெட் மாதிரி, ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட்டு அல்லது மேட்டுப்பாளையம் மார்க்கெட்டு, மதுரை மார்க்கெட் எல்லாம் இந்த மார்க்கெட் இருக்க போறது இல்லை. அதெல்லாம் நேரா ரிலையன்ஸ் அம்பானி அவர் என்ன சொல்றாரோ, வால்மார்ட் கம்பெனி என்ன சொல்லுதோ அங்க நேரா போய் அவங்க கட்டுற இடத்துக்கு போய் கொள்முதல் பண்ணுங்க சொல்லுவாங்க. இப்ப தனியார் சந்தை கட்ட போறாங்க, தனியார் மண்டி கட்ட போறாங்க. அதுலதான் போய் எல்லாம் விற்கிறவங்க நிலைமை வருது. இது மறுபடியும் டிஜிட்டல் பரிவர்த்தனை வேற கொண்டு வந்திருக்கிறாங்க, இ-நாம்னு கொண்டு வந்திருக்கிறாங்க.
அப்ப அதன் மூலமாகவும் விற்கிறதுக்கான வழி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இது மிக மிக ஆபத்தான ஒன்று. இதை உடனடியாக தடுத்து நிறுத்தும். இவ்வளவு காலம் வேற எதெல்லாம் கை வச்சீங்க, இப்ப சோத்துல கை வச்சிருக்காங்க. இதற்கு பிறகும் தமிழர்கள் அமைதி காப்பது நல்லதுக்கு அல்ல, நல்லதுக்கே அல்ல. இது அமெரிக்காவில் அமெரிக்காக்காரன் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக மோடி அரசு செய்திருக்கிறது. அமெரிக்காவின் நலனுக்காக செய்திருக்காங்க. இதோடு இணைத்து ஒன்று சொல்ல விரும்புகிறோம். வெளிநாட்டிலிருந்து உணவு தானியங்கள் இறக்குமதி செய்வதற்கான கஸ்டம் டியூட்டி இருக்கும், உள்நாட்டு சந்தையை பாதுகாப்பதற்கு. உள்நாட்டில் அரிசி விலை என்ன விலை இருக்கோ அதுக்கு சமமான அளவோ அதற்கு உயர்ந்த அளவில் தான் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்ய முடியுங்கிற கட்டுப்பாடுகள்லாம் இருந்தது. அந்த கஸ்டம்ஸ் டியூட்டியை, அந்த சுங்க வரியை முதலில் உலக அளவில் தளர்த்திய நாடு இந்தியா தான். அதை மோடி அரசு தான் செய்தது. இவ வெளியிருந்து எவ்வளவு வேணா நீங்க கொள்முதல் கொண்டு இறக்க முடியும். நெல்லையோ கோதுமையோ எங்க இருந்து வேணா கொண்டு வந்து நீங்க இறக்குமதி பண்ண முடியும். உள்நாட்டு சந்தையில விவசாயிகளுக்கு எந்த விலையும் கிடைக்காது, அடிமாட்டு விலை கிடைக்கும். இன்றைக்கு நம்ம தமிழ்நாட்டில் உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த நெல்லின் விலையில 4 பங்கு விலைக்கு வெளிநாட்டில இருந்து இறக்குமதி செஞ்சாங்கனால் இங்க இருக்கக்கூடிய விவசாயி நிலை என்ன? அரசும் கொள்முதல் பண்ணாது, அரசாங்கம் விலை நிர்ணயம் பண்ணாது, கார்பரேட் கம்பெனி எவ்வளவு வேணா பதுக்கி வைக்கிறாங்கிற நிலைமை வந்ததனால் இது முற்றிலுமாக விவசாயத்தை அழித்து விடும். இந்த எச்சரிக்கையை நாங்கள் 2016 4 வருடமாக 5 வருடமாக சொல்லி வருகிறோம். இப்பொழுது அந்த ஆபத்து நிறைவேறிவிட்டது. அன்னைக்கே சொன்னோம் 2020ற்குள் இவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற கட்டுப்பாடு WTO-வில் இருக்கிறது. உலக வர்த்தக கழகத்தில் ஒப்பந்தம் போட்டு வந்திருக்கிறாங்க. 2020க்குள் செய்வாங்கன்னு வச்சிருக்காங்க. இதை எச்சரித்து நாங்கள் போட்ட பொதுக்கூட்டம் எங்கள் மேல் வழக்கு பாய்ந்திருக்கிறது. அதையெல்லாம் மீறி தான் இங்க இருக்கிற அமைப்புகள் எல்லாம் போராடி வருகின்றோம். அவை இந்த போராட்டம் என்பது நீண்ட போராட்டம். ஒரு கொடூரமான சட்டத்தை இந்த அரசு மோடி அரசு கொண்டு வந்திருக்கிறது. அதற்கு அதிமுக துணை போயிருப்பது என்பது மிக பெரும் துரோகத்தை அவர்கள் விவசாயிகளுக்கு செய்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். ஆகவே இந்த ஜனநாயக விரோத மசோதாவை 3 மசோதாக்களை எதிர்த்தும் தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கூடிய இந்த அவசர சட்டத்திற்கு எதிராகவும் நாம் அனைவரும் ஓரணியில் நிற்க வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் வேண்டுகோள் வைக்கின்றோம். இந்த மசோதாக்களையும் இந்த அவசர சட்டத்தையும் திரும்ப பெற வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து தமிழ்நாட்டின் விவசாயிகளுக்காக இங்க இருக்கக்கூடிய அனைத்து ஜனநாயக அமைப்புகளும் சேர்ந்து வருகின்ற புதன்கிழமை 23ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு இந்திய அரசினுடைய அலுவலகமான சாஸ்திரி பவனை நாங்கள் அனைவரும் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த இருக்கின்றோம். அனைத்து ஜனநாயக சக்திகளும் பொதுமக்களும் விவசாயிகளும் இந்த போராட்டத்தில் திரண்டு வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டு கோரிக்கை வைக்கின்றோம். பெரும் போராட்டத்தை நடத்திதான் இந்த மசோதாக்களை பின்வாங்க வைக்க முடியும் என்றால் அதற்கு நாம் அனைவரும் தயாராக வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். அதாவதுங்க அரசாங்கம் விலை நிர்ணயம் செய்யணும். அடிப்படையில் என்னன்னா மண்டியில விவசாயிகள் பொருளை விற்பனை பண்ணும் பொழுது யார் வாங்க முடியும் அப்படின்னா அரசாங்கத்தில் பதிவு செய்த வியாபாரிகள் தான் வாங்க முடியும். இவ்வளவு விலைக்கு வாங்கணும் நாங்க பதிவு செய்யணும். அப்ப எவ்வளவு விலைக்கு கத்திரிக்காயோ வெண்டைக்காயோ கோதுமையோ அரிசியோ விக்குது அப்படிங்கிறது அரசாங்கத்துக்கு முதல்ல தகவல் தெரியும். இப்ப இருக்கக்கூடிய முறையில எவ்வளவு விலைக்கு அரசாங்கத்துக்கு தெரியாது, எவ்வளவு விலைக்கு விற்கிறாங்க எவ்வளவு விலைக்கு வாங்குறாங்கன்னு தெரியாது. அப்ப வியாபாரிகள் அடிமாட்டு விலைக்கு தான் வாங்குவாங்களே ஒழிய எந்த வியாபாரியும் அதிகமான விலை கொடுத்து வாங்க மாட்டாங்க. அது விவசாயிக்கு சந்தையில் எவ்வளவு விலைக்கு போகுது விவசாயிக்கு தெரியாது. இந்திய அளவில் எவ்வளவு உற்பத்தி நடந்திருக்குது, எவ்வளவு விலை சராசரி விலை வரணும் அப்படிங்கிறது அரசுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் விலை நிர்ணயம் செய்ய முடியும். அரசாங்கத்துக்கு அந்த தகவல் தெரியாதுங்கும் பொழுது எப்படி தனியார் கம்பெனிக்காரன் அந்த விலையில கொடுத்து வாங்குவான்? எப்படி விவசாயிக்கு என்ன விலைக்கு விற்கும் தெரியும்? விவசாயிக்கு உற்பத்தி பண்ணதான் தெரியும். அவ விலை நிர்ணயம் எவ்வளவு வரப்போகுதுன்னு சொல்லி அரசாங்கம் தெரியவே போறது இல்லை. இப்ப அரசாங்கத்தில் பதிவு செய்யாத வியாபாரிகள் இந்த விவசாயிகளை குறைந்த விலையில் விற்குமாறு கட்டாயப்படுத்தி வாங்க முடியும். விவசாயிகளுக்குள் சேர்ந்து அந்த வியாபாரிக்குள்ள சேர்ந்து உட்கார்ந்துட்டாங்கன்னா அவங்க சொல்ற விலைக்கு தான் அவங்க விற்க முடியும். அப்படிப்பட்ட நிலை இப்ப சாத்தியமாக இருக்கிறது. ஆகவே இடைத்தரகரை ஒழிப்பதல்ல, விவசாய ஒழிக்கின்ற சட்டத்தை தான் மோடி அரசு கொண்டு வந்திருக்கிறது. இந்த கேள்விக்கு இதுவரைக்கும் பாஜக அரசில் பாஜக நபர்கள் ஒருவர் கூட பதில் சொல்லவில்லை. அரசாங்கத்துக்கு எப்படி விலை தெரியும்? மண்டியை ஒழிச்சு கட்டிட்டீங்கன்னா அரசாங்கத்துக்கு எப்படி விலை தெரியும்? நீங்க இங்க கோயம்பேடு மார்க்கெட்ல எவ்வளவு விலைக்கு வருது எவ்வளவு விலைக்கு விற்குது எல்லாத்துக்கும் தெரியும். அரசாங்கத்துக்கு விலை தெரியும். கோயம்பேடு மார்க்கெட்டை ஒழிச்சிட்டு இங்க தனியார் கம்பெனிக்காரன் மண்டி வச்சாங்கனால கோயம்பேடு மார்க்கெட் மாதிரி ஒரு சந்தை வச்சாங்கன்னா அதுல விலை நிர்ணயம் எவ்வளவுங்கிறது யார் முடிவு பண்ணாலும் கார்பரேட் கம்பெனி தான் முடிவு பண்ணுமே ஒழிய அங்க விற்கக்கூடிய வியாபாரியோ பொதுமக்களோ அரசாங்கமோ அல்ல. இதுதான் இங்க நடக்குது. அப்ப அதுதான் இங்க பிரச்சனை.
இன்னைக்கு இருக்கக்கூடிய மண்டி போன்ற இடங்கள்ல இருக்கக்கூடிய கொள்முதல் பிரச்சனையை தீருங்கள் சொன்னோம்னா அதுக்கு பதிலாக மண்டியவே ஒழிச்சு கட்டுற வேலையை பண்ணிட்டாங்க. அதான் இப்ப பிரச்சனை. அதே மாதிரி இந்த அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா இ காமர்ஸ் கொண்டு வர்றோம், இடைத்தரகரை ஒழிக்கிறோம் சொல்லி கொண்டு வர்றாங்க. இது 2003 சட்டங்கள் கொண்டு வந்து அதற்காகவே ஏபிஎம்சின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட்டிங் சென்டர்ஸ் கொண்டு வந்தாங்க. அதன் மூலமாக இதையெல்லாம் குறைப்பதற்கான நடவடிக்கை எடுத்தும் கூட இது இடைத்தரகர் பிரச்சனை எல்லாம் குறையலன்னா பிரச்சனை அரசாங்கத்தில் இருக்கு, விவசாயிட்ட கிடையாது. அரசாங்கம் தான் இடைத்தரகரை கட்டுப்படுத்தணும், அரசாங்கம் தான் விலை நிர்ணயம் விலை ஏற்றத்தை செய்யணும். விவசாயிகளுக்கு அவர்களுக்கான அரிசிக்கும் கோதுமைக்கும் போதிய விலை கிடைக்கவில்லை. நாங்க என்ன கேட்கிறோம்னா கரும்புக்கு விலை கிடைக்குதா? எவ்வளவு தூரம் கரும்பு வியாபாரிகள் போராடிட்டு இருக்காங்க. கரும்பு ஆலை இது வரைக்கும் விவசாயிகளுக்கு அவர்களும் கொள்முதல் பண்ண கரும்புக்கு காசு கொடுத்திருக்காங்க, கொடுக்கல. 1 வருஷம் 1.5 வருஷமாக இந்த கரும்பு விவசாயிகளுக்கு பணம் கொடுக்கல. அதை கேட்க முடிஞ்ச அந்த அரசாங்கத்துக்கு துப்பு இல்ல. அந்த கரும்பு விவசாயி ஒவ்வொருத்தரும் இங்க டெல்லியில போய் விவசாயத்துறை அமைச்சரை பார்த்து பேசுறாங்க. கரும்பு கொள்முதல் விலை ஏத்துங்கன்னு சொல்லி பேசுறாங்க. கரும்பு சக்கரை ஆலையில் இருக்கக்கூடிய எங்களுடைய நிலுவை பணத்தை வாங்கி கொடுங்கன்னு பேசுறாங்க. அதை இந்த அரசாங்கம் செய்ய முடியல. அப்புறம் எப்படி விலையேற்றம் வரும்? எப்படி வரும்? விவசாயிக்கு இந்த அரசு என்ன செஞ்சிருக்குது? இதுல ஒன்னையும் செய்யல. அதுதான் நம்ம கேள்வி கேட்க விரும்புறோம். இது முழுக்க முழுக்க விவசாயத்தை ஒழிச்சு கட்டக்கூடிய ஒரு மசோதா. இது எதுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா வால்மார்ட் கம்பெனி கார்ப்பரேட் ஃபார்மிங் பண்றதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ரிலையன்ஸ் கம்பெனி கார்ப்பரேட் ஃபார்மிங் பண்றதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. அவர்கள் நலனுக்காக கொண்டு வந்து அவர்கள் போய் யார்கிட்ட வேணா அடிச்சு புடிங்கி வாங்கலாம், எங்க வேணா போய் வாங்கலாம், எவ்வளவு வேணா பதுக்கிக்கலாம், எவ்வளவு விலை வேணா ஏத்திக்கலாம். இது 3 நடக்குதுங்க. இதுல இது 3 நடக்குது. கார்ப்பரேட் கம்பெனிகள் இன்னைக்கு பண்ண முடியும். 3/4 ஏக்கர், 1/2 ஏக்கர், 1 ஏக்கர், 2 ஏக்கர் வச்சிருந்த விவசாயி எப்படி விலை நிர்ணயம் செய்ய முடியும்? எப்படி செய்ய முடியும்? ரிலையன்ஸ் காரன் செய்வானா? இந்த 1 ஏக்கர் வச்சிருக்க விவசாயினால செய்ய முடியுமா? அப்ப சிறு குறு விவசாயிகள் முற்றிலுமாக அழிக்கப்படுவார்கள் என்கின்ற நிலை தான் இப்ப வந்திருக்குது. அதனாலதான் சொல்றேன் இது மிக மிக மோசமான பிரச்சனை. அதனாலதான் பஞ்சாப்ல என்ன பண்ணாங்கன்னா விவசாயிகள் எல்லாம் சேர்ந்து இந்த மசோதா நிறைவேறிச்சுன்னா ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு எம்பி கூட எங்க ஊருக்குள்ள வர முடியாது சொல்லி தீர்மானம் போட்டாங்க. அதனால அக்காலிதழ் வெளியே போச்சு. தமிழ்நாட்டில் ஏன் பேசல? நான் கேட்கிற தமிழ்நாட்டில் ஏன் பேசல? அதிமுக அரசு கொண்டு வந்திருந்தது இந்த சட்டம், ஏன் அவசரமா கொண்டு வந்திருந்தது? ஊரடங்கு நடந்த பொழுது எதற்காக இந்த பின்வாசல் வழியாக கொண்டு வரணும்? அப்படியே அவசரம் அங்க ஜூன் மாசத்துல கொண்டு வர்றதுக்கு. ஏன்னா பாஜக ஆளுகின்ற மாநிலங்களுக்கு கொண்டு வந்தது. அதற்கு உதவியாக எடப்பாடி அரசு பாஜக என்ன சொல்லுதோ அதை செஞ்சாங்க. இதே விவாதம் ஆகல. தமிழ்நாட்டில் பொருளாதார உற்பத்தியில 20% விவசாயினோடு. அந்த விவசாயத்தினுடைய பொருளாதாரத்தை முற்றிலுமாக முடக்கக்கூடிய ஒரு வேலை செஞ்சதுக்கு பின்னாடி தமிழ்நாடு பொருளாதாரம் எப்படி முன்னேறும்? தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு எப்படி உயரும்? அதான் கேட்கிறோம் நாங்க. விவசாய நிலத்தில் 8 வழிச்சாலை போட தெரிந்த அரசுக்கு விவசாய பிரச்சனையை தடுத்து நிறுத்துவதற்கு ஒரு வேலையும் செய்யல. அதுக்கு எதிரான எல்லா வேலையும் செய்திருக்காரு என்பதான் எங்களுக்கு குற்றச்சாட்டு. அதாவதுங்க எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு ஆதரிச்சு வாக்கு போட்டார்ல, அதாங்க உண்மை. எதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சீங்க, அப்புறம் எதுக்கு ஆதரவு தெரிவிச்சீங்க? அப்ப அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன கேட்கிறோம்? அந்த கட்சியின் மேல விமர்சனம் இருக்குது, எல்லாமே இருக்கு. ஆனா இன்னைக்கு என்ன கேட்கிறோம்னா விவசாயியை பாதுகாப்பதற்கு கட்சியை கடந்த ஒண்ணாவது நிப்பீங்களா மாட்டீங்களா? எல்லாத்துக்கும் பொறுப்பு இருக்கா இல்லையா? நாங்க இது வெறும் ஓட்டு பிரச்சனையா பார்க்கல, விவசாய பிரச்சனையா பார்க்கிறோம். இந்த கட்சி அந்த கட்சியில் எல்லா கட்சி சேர்ந்து வந்து நிக்கணும் எதிர்பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு அதிமுக வந்து அதெல்லாம் எதிர்த்து கொண்டு போய் ஓட்டு போட்டுருக்காங்க. அதுக்கு அதிமுக பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. நீங்கள் தான் முதலமைச்சரை பார்த்து கேள்வி கேட்கணும். அவர் தான் விவசாயிகளின் நண்பன் சொல்றாரு. பச்சை துண்டு போட்டா விவசாயி நண்பன் கிடையாது. அவர் தான் வந்து பேசணும் இது குறித்து. அவர் தான் இது குறித்து விளக்க சொல்லணும். ஆகவே இந்த மசோதாக்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்ற இடத்தை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த அரசு, அதிமுக அரசு நிலைப்பாடு எடுக்க வேண்டும். அனைத்து கட்சியை கூட்டுங்க, கூட்டி ஒரு முடிவெடுங்க. அதான் நாங்க விரும்புறோம். இதுல நாங்க வந்து இந்த கட்சி அந்த கட்சி நீங்க அடிச்சுக்கோங்க, நீங்க தேர்தல் பிரச்சனை கொண்டு வாங்க நான் விரும்பல. எல்லாரும் சேர்ந்து விவசாய பிரச்சனை தீக்கிற வழி இருக்கான்னு கேட்கிறோம், பண்ண முடியுமான்னு கேட்கிறோம். சார், எதிர்கட்சிகளுடைய கேள்வி வந்து பிரதமர் வந்து சொல்லப்போது குறைந்தபட்ச ஆதார விலை வந்து தொடரும், வண்டிகள் வந்து முறை வந்து வழக்கம் போல் நடைபெறும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. நீங்க வந்து வண்டிகள் வந்து மூடப்படும் நிலை ஏற்பட்டு சொல்லியிருக்கீங்க. ஆமா, வண்டிகள் மூடப்படாத. அதாவது மண்டி எதுக்கு வருது அப்படின்னா வியாபாரிகள் வந்து அரசாங்கத்தை பதிவு செஞ்சு அந்த விவசாயிகள்ட்ட வாங்குறதுக்காக வருது. இப்ப அந்த வியாபாரிகள் வந்து நான் மண்டி வழியா வர வேண்டியது இல்லை,
நான் இவ்வளவு விலை கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, நான் நேரடியா பேசிக்கலாம், நேரடியா வாங்கிக்கலாம் நிலைமை வந்து எதுக்கு மண்டிக்கு வர போறாங்க? அவங்க எதுக்கு மண்டிக்கு வர போறாங்க? அதே மாதிரி குறைந்தபட்ச விலைக்கு தான் வாங்கணுங்கிற மசோதால எங்கேயுமே இல்லை. அரசாங்கம் விலை நிர்ணயம் செய்து கட்டுப்படுத்துங்கிற இடத்த அவங்க பேசவே இல்லையே. மண்டி இல்லைன்னா அரசாங்கத்துக்கு எப்படி என்ன விலைக்கு ஒரு பொருள் விற்குதுன்னு தெரியும்? மண்டி இல்லாம போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அரசாங்கத்துக்கு விலையை பற்றியான எந்த புரிதலும் இருக்காது, என்ன விலைக்கு விற்கிறாங்கன்னு தெரியாது. அப்ப விலையை நிர்ணயம் செய்வதற்கான தகவல் அரசுக்கு இருக்காது. இதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. தொடர்ச்சியா வந்து மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சட்டங்கள் வருவதும் அதற்கு உங்களுக்கு அமைப்புகளும் எதிர்கட்சிகளும் போராட்டம் நடத்துவதும் அந்த தொடர்ந்து அந்த சட்டம் வந்து அமலுக்கு வருவதும் தொடர்ச்சியா இருக்கு. அதே போலதான் இந்த இதுவும் தொடர்ந்து கடந்து போகுமா? எப்படி பாக்குறீங்க மத்திய அரசுடைய? மத்திய அரசு வந்து ஜனநாயக போராட்டத்தை வந்து எந்த இடத்துலயும் அங்கீகரிச்சு அவரோட பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய மனநிலையிலே இருக்க கட்சியே இல்லை. அதனால என்ன பண்றாங்கன்னா, அவர்கள் யாருடைய எதிர்ப்பை பற்றி கவலைப்படாம, எங்க மக்களவையிலே ஜனநாயகம் இல்லைங்க, உறுப்பினர் இருக்கும் பொழுது குரல் வாக்கு எதுக்கு எடுக்கணும்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப அதுவே சாத்தியம் இல்லைங்க. மாநிலங்களவையிலே சாத்தியம் இல்லைங்கிற இடத்துல இங்க பொதுமக்கள் தளத்துல மட்டும் எப்படி ஜனநாயகம் சாத்தியமாகும்? எங்களுடைய எதிர்ப்பை தொடர்ச்சியா பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த அரசு அதை கேட்டு நடவடிக்கை எடுத்தா எடுக்கட்டும், இல்லை என்றால் மக்கள் விழிப்புணர்வு அடைந்து வருகின்ற தேர்தலில் எந்த முறையில் பதிலளிக்க முடியுமோ அந்த முறையில் மக்கள் பதிலளிக்கட்டும். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். நக்கீரன் இதழில் இபிஎஸ் ஓபிஎஸ் ஜெயிப்பது யார், சூடு பிடிக்கும் சூதாட்டம், ரிலீஸ் ரீஎன்ட்ரி, டெல்லியிடம் சசிகலா டீல், பாஜகவா ரஜினியா, குஷ்பு வெயிட்டிங், நாடு கண்ட பிரதமர்களில் மோடிதான், ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட், வறுமை, பசி, வருமானம் இழப்பு, உழைப்பாளிகளை கொள்ளையர்களாக்கும் கொரோனா, இன்னும் பல எக்ஸ்க்ளூசிவ் செய்திகளுடன் உங்கள் நக்கீரன் இப்போது கடைகளில்.